தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. கொஞ்சம் பிகினிங் யூடியூபரை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதை ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க. எல்லோரும் பார்க்குற எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னும் அதிக சப்போர்ட் கொடுங்க. நீ வரும் நாட்கள்லேயும் நல்ல நல்ல வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி கத்தாரா வந்திருக்குங்க. கத்தாரா இன்றைக்கி அரபிக்காரங்களுக்கு ஏதோ பாட்டுறீங்க. இங்கே ஏதோ அவங்களுக்கு உண்டான இது நடந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குது இங்கே செலப்ரேஷன். ஃபுல் வண்டி இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. பேக் சைடில் காமிக்கிறோம் பாருங்கள். இது கத்தாரா சரிங்களா? அதான் வந்திருக்கேன் கத்தாரா. மணி ஒரு 2:15 இருக்குங்க. பார்ட்டி நடக்கிற இடம் அப்படியே அங்கிட்டு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. கப்பல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கடலுக்குள்ளே போகிறதுக்கு. தெரியுதுங்களா? ஃபுல்லாக வண்டி தான் இங்கே. தெரியுதுங்களா? கப்பல் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. கடலுக்குள்ளே போகிறதுக்கு கப்பல் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கப்பல் உள்ளரிக்கு போகிறதுக்கு கடலுக்குள்ளே. ஃபுல்லாக பாட்டு நடந்துகிட்டு இருக்குங்க. இங்கே அதிகமாக உங்களுக்கு எக்ஸிபிஷன், இந்த ட்ரேட் சென்டரில் நடக்கும் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு டெண்ட் இருந்துச்சு, எடுத்து காலி பண்ணிவிட்டு இப்போ அங்கே பர்மனண்ட்டாகவே அங்கே அந்த சைடு போட்டிருக்காங்க. தெரியுங்களா? பின்னாடி அங்கே தெரியுது பாருங்கள். அது ஹில்ஸு மேலே மலைப்பகுதி. அது மேலே வீடெலாம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு போகும்போது அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. வணக்கம். பாருங்கள், இது அரபிக்காரங்களோட அந்த ஃபுட் ட்ரக். இது சாப்பாட்டு கடை. தெரியுங்களா? எல்லாமே இந்த மாதிரி தான் ட்ரக் வச்சுருப்பாங்க சாப்பாடு. இங்கே அதிகமாக ட்ரக்கில் தான் பீஸா, பர்கர் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்கு தான் நிறைய இடத்துல வச்சு இவங்களுக்கு உண்டான சாப்பாடு, அரபிகளுக்கு உண்டான சாப்பாடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தெரியுங்களா? எல்லாம் இந்த மாதிரி ட்ரக்கில் தான் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க சாப்பாடுலாம். இன்னைக்கு பயங்கரமாக கூட்டம் இருக்குங்க இங்கே. சரியான அப்படியே காமிக்கிற மாதிரி எவ்வளோ கார் கிடக்கு பாருங்க. இன்னும் அது இல்லாமல் அந்த சைடெலாம் நிறையா இருக்குது. கார் ஏகப்பட்ட கார் வந்துக்கிட்டு இருக்குங்க. பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பார்க்கிங்கே இல்லை. சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. வாங்க அப்படியே பேக் ஷாட்டில் கொண்டு காமிச்சிருக்காங்க. கடலை காமிக்கிற மாதிரி. வாங்க பார்ப்போம். பேக் ஷாட்டில் காமிக்கிறாங்க. போய்ட்டு போட்டெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் போட்டு. இதெல்லாம் எத்தனை லட்ச ரூபா இருக்கணும் ஊருக்கு காசுக்குன்னு தெரியல. சரியான போட்டுங்க. அப்பா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், சொகுசாக இருக்குது. சரியான சொகுசாக இருக்குல்ல.
கப்பெல்லாம் இதெல்லாம் வந்து எத்தனை மில்லியன் தெரில, மில்லியன் கணக்கில் இருக்குது இதெல்லாம். இது வந்து இங்கே எக்ஸிபிஷன் போடுற சென்டருங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி இங்கே இருந்துச்சு, பிரிச்சுட்டு இப்போ மொத்தமாக ரெடி பண்ணுறாங்க. கத்தாராங்க இது, கத்தாரா எக்ஸிபிஷன் சென்டரு. பெரிய பார்க்கிங் இதுங்க இது. இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க மேடம். சாப்பிட்டு திரும்பி இங்கே வரணும். சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நண்பர்களே. போகிற வழியாக காமிக்கிறேன் பாருங்கள், வீட்டுக்கு போகிற வழியாக. என்னடா பண்ணுறீங்க போய் தொலையாம? நம்மளால நடுப்பில் எழுப்பலாம. இந்த லிமோசின் ஓட்டுறவங்க வந்து எங்கே போனாலும் அவங்க பின்னாடி போயிடாதீங்க. ஏன்னா லிமோசின் ஓட்டுறவங்க பின்னாடி போனோம்னாவே செம்ம கடுப்பு ஏற்றிடுறாங்க. குறுக்கே வந்து பூந்துடுறாங்க, இல்லைன்னா வந்து இப்போ போக மாட்டுறாங்க. ஹை ஸ்பீடு போக வேண்டிய ஹைவேல வந்து ஸ்லோவாக 100 120 போகிற வேண்டியதில் வந்து 60 40 போயிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி போகாதீங்க. இந்த லேடிஸ் பின்னாடியும் வண்டிக்கு பின்னாடி போயிடாதீங்க. எப்போதுமே பஸ்ஸுக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. புதுசாக வர டிரைவர்களாக இருந்தாலும் சரி, பழைய டிரைவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க பின்னாடியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகி தான் நிற்கணும். திடீர்னு பார்க்கவே மாட்டாங்க, திடீர்னு திருப்பிடுவாங்க எங்கே போனாலும். இது வந்து இந்த பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து துகைல் போகிற இது. இதுக்கு அடுத்து வந்து தஃப்னா. இந்த ஃப்ளைஓவர் இறங்கினோடனே தஃப்னா சிக்னல், தஃப்னா வரும். இது வரைக்கும் தஃப்னா வரும் அந்த சிக்னல் வரைக்கும். அது தாண்டினோன்னா அங்கிட்டலாம் வந்து துகைல். இந்த ரைட் சைடில், இங்கிட்டு உள்ள ரைட் சைடில் இருக்கிற ஏரியாவில் தாங்க நிறையா வந்து எம்பசி இருக்குது. எம்பசி ஃபுல்லாக இந்த ரைட் சைடில் தான் நிறையா இருக்குது. பிலிப்பைன் எம்பசி, இங்கிட்ட ஏகப்பட்ட எம்பசி இருக்குங்க. நம்ம எம்பசி கோர்னிஸ், அங்கே கோர்னிஸில் இருக்குது. அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். இந்தியன் எம்பசி இங்கே கோர்னிஸில் இருக்கிறத வந்து ஒரு நாளைக்கு காமிக்கிறாங்க. அங்கிட்டு முன்னாடி அங்கே தான் ரெகுலராகவே போவேன்.